அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்கிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. இங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஒரு பொதுவெளியில பேசும்போது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அநாகரிகமற்ற முறையில முதலமைச்சரை பார்த்து இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரி ஆணவமான பேச்சை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. போராட்டத்தெல்லாம் ஒரு தான் தோன்றித்தனமாக, அரசியல் மாண்பையை குழி தோண்டி புதைக்கும் விதமாக ஒரு தனி மனித விமர்சனம் பண்றது, ஒரு உடல்நிலை குறித்து விமர்சனம் பண்றது எந்த வகையில் இது ஒரு அரசியலாகும்? இப்படிதான் ஒரு முதலமைச்சர் பார்த்து விமர்சனம் வைப்பீங்களா? அரசியல் ரீதியா, நிர்வாக ரீதியா உங்களுக்கு விமர்சனம் இருந்தா அதை எடுத்து வைங்க. அதுக்கு ஆளுங்கட்சி பதில் கொடுப்பாங்க. இப்படி உடல்நிலை குறித்து பேசுறது மிக மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. ஜெயலலிதா அவர்கள் 75 நாள் மருத்துவமனையில் இருந்தாங்க. அது அவங்க உடல்நிலை சார்ந்த பிரச்சனை. அவங்க மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இது குறித்து என்னைக்கா திமுக தொண்டர்களோ இல்ல திமுக தலைமை விமர்சனம் பண்ணிருக்கா? ஜெயலலிதாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு பொது வெளியில சொல்லுங்க. அவங்களோட உடல்நிலை முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. ஒருத்தவங்க உடல்நிலை குறித்து விமர்சிக்க கூடாதுங்கிறது ஒரு மனித தன்மையான செயல். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. அப்ப அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி எம்ஜிஆர் உடல்நிலை குறித்து கிண்டல் பண்ணாங்களா இல்ல கேலி பண்ணாங்களா? இது அரசியல்ல வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது வேற, உடல்நிலை சார்ந்து பேசக்கூடியது வேற. தான் செய்த சாதனைகளை சொல்ல வக்கில்ல, தான் எப்படி இனி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வன்னு சொல்றதுக்கு வக்கில்ல, நடப்பு அரசியலை பத்தி பேசுறதுக்கு வக்கில்ல. இந்த மாதிரியான பேச்சை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதோட நிறுத்திக்கணும். திமுக தொண்டர்கள் இதுக்கு கடுமையான பதிலடி கொடுக்குற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போறாரு, தொண்டர்களை சந்திக்கிறாரு. அன்றாடம் இப்ப வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்காரு. தொடர் நிகழ்ச்சிகள், நைட்டு சனி ஞாயிறுன்னு விடுமுறை நாள், சுதந்திர தினம், தீபாவளி, பொங்கல் எதுவும் பார்க்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. என்னைக்காவது ஓய்வுன்னு இருந்திருக்காரா? தேனியை போல, எறும்பை போல ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக தேடி தேடி சென்று அவங்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கான உழைப்பை கொடுத்துட்டு இருக்காரு, உழைச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் வர்றாருல, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு, ஒரு நாள் காலையில 6 மணிக்கு வாக்கிங் வந்தாரு. ஒரே நாள் தான் வந்தாரு. அடுத்த நாள் அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் வாக்கிங்கே வரல, நடைபயணமே வரல. அவ்வளவுதான், வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டாரு, படுத்துக்கிட்டாரு. இந்த வேன்ல ஏறி பண்ற பிரச்சாரத்தை மட்டும் தான் இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இதையே விமர்சனம் வைக்க கூடாது. இதுவே சொல்ல போனா தவறு. இப்படி எடப்பாடி பழனிசாமியோட இயலாமை குறித்து பேசுறதே தவறு. ஆனா இன்னைக்கு பேசக்கூடிய சூழ்நிலை இவர் உருவாக்குறாரு. நீங்க அப்ப எங்க தலைவரை பத்தி பேசும்போது நாங்க இதுக்கு எதிர் விமர்சனம் வச்சுதானே ஆகணும். இந்த மாதிரியான பேச்சுக்களை ஒரு எதிர்கட்சி தலைவர் இனிமேல் நிறுத்திக்கணும். இந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக, தற்கொலைத்தனமாக பேசுவதை இதோட நிறுத்திக்கணும். இந்த ஆணவ போக்கு தமிழ்நாட்டு அரசியல் மாண்புக்கே கேடானது.